வணக்கம். 2026வது வருஷம் குரு பெயர்ச்சி மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே அபூர்வாச நிறுவனத்தின் சார்பாக ஒரு 2-3 முறை இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைய நிகழ்வில் இந்த குரு பெயர்ச்சியை பற்றி, அதுவும் குறிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய 7.5 சனி, இந்த குருவினுடைய பெயர்ச்சி, ராகு கேதுவுடைய அமர்வுகள், அவர்களுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு காலங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லணும். அதாவது விடியாத இரவு எதுவுமே கிடையாதுங்க. வடியாத வெள்ளம் எங்கேயும் கிடையாது. முடியாத துயரமோ துன்பமோ வேதனையோ விரக்தியோ கண்டமோ கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கண்டிப்பாக இருக்கும். இந்த மேச ராசிக்காரங்க நீங்க நிம்மதியாக தூங்கி, நிம்மதியாக வாழ்ந்து, நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக உலா வந்த நேரங்கள் குறைந்துடுச்சு. அந்த வாழ்க்கையில மனிதனுக்கு சந்தோஷம்ன்றது வேற விஷயங்க. அந்த நிம்மதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை இழந்து கொஞ்சம் நாளாகி கொண்டே இருக்கிறது. சில பேருக்கு உடலியல் ரீதியான நோய்கள், என்ன நோயினே தெரியல. சில பேருக்கு மதுமேகம்னு இன்னும் சொல்லக்கூடிய இந்த டயபிட்டிஸு, அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். சில பேருக்கு வேலையில், உத்தியோகத்தில், தொழிலில், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இதன் காரணமாக தூக்கமே வந்து ஒரு சிங்கிச்சு போன மாதிரியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப குறைஞ்சி போன மாதிரியான ஒரு சூழ்நிலை. சரி, இந்த குருன்ற கிரகம் உங்களுக்கு நல்ல கிரகமா? மேச ராசிக்காரருக்கு ராசியாதிபதி செவ்வாய்ங்க. செவ்வாய்க்கு மித்திர கிரகம், மித்திரன்னா ஃப்ரெண்டு, மித்திர கிரகம்னா குருன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அவர் மங்களமான பிரகஸ்பதி கிரகம். அவர் புத்திர காரகன். உத்தியோகம், தொழில், வியாபாரம், அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய பணம், பேரு, பட்டம், பதவி இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான். ஆனால் அவருக்கு மெஜாரிட்டி அவரை எங்கே பார்ப்போம்னா புத்திர காரகன். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம், குரு நல்லா இருந்தால் தான் திருமண பாக்கியம். சில பேருக்கு திருமணம் அமையும், அது அமையக்கூடிய மனைவி இருக்கு இல்லையா, மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்து வரான்னு அது சரியா அமையாம போய் தடுமாறினவங்க பல பேர் இருப்பாங்க. அப்படி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குருன்ற கிரகம் மேசத்திலேருந்து நீங்க எண்ணி பாருங்க, 1, 2, 3, 4வது வீட்டுல 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்றார். சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை பத்தி பார்க்கக்கூடிய இடத்துல குரு சஞ்சாரம் பண்றார். அங்க இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருந்து விருச்சிக ராசியை பார்க்கிறாருங்க. உங்க ராசிக்கு 8வது வீடு. 8வது வீடுனா அரிஷ்டங்கள், கண்டங்கள், தோஷங்கள், அதெல்லாம் ஆக்சிடென்ட், இதெல்லாத்தையும் பார்க்கறது. எது நடந்தாலும் அதுல இருந்து நீங்க மீள்வீங்க. அது நடக்கிறது சில வேலையில் வந்து நடக்கிற மாதிரி வந்து நடக்காமல் போகும். அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்க. ஏன்னா இந்த குரு உங்களுடைய 8வது பாவத்தை, ஆயுள் பாவத்தை, உங்களுடைய கண்டங்கள், தோஷங்கள் சம்பந்தமான இடத்தை பார்க்குறாரு. அதே போல் 10வது வீட்டை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 10வது வீடு மகரங்க. குருவினுடைய வீடு, குருவினுடைய பார்வை சரியாக 10வது வீட்டில் விழுது. குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அது தெரியலையே உங்களுக்கு, பல தடவை கதை சொல்லியிருக்கிறோம். மேலோகத்திலேருந்து குருவும் புதனும் பார்க்கும் பொழுது புதன் சொல்கிறாரு, ஜாதகம் சொல்லி கொடுத்தீங்க, சரியாக சொல்லி கொடுக்கல, நான் வந்து கணிச்ச ஜாதகம் தப்பாக போச்சேன்னு. குரு சொல்கிறாரு, யாரா பார்த்ததுன்னு. நீங்களும் நானும் தானே பார்த்தணும். குரு பார்த்தாலும் கோடி புண்ணியம், குழந்தை எப்படி சாகுன்னு கேட்டார். ஏன்னா அந்த கதையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி இந்த குருன்ற கிரகம் மகரத்தை பார்க்குறாரு. அந்த மகர வீடு, மகர ராசி அப்படின்றது மேச ராசிக்காரவங்களுக்கு தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், நீங்கள் எப்படி சாப்பிட போறீங்க, எப்படி சம்பாதிக்க போறீங்கன்ற வீடுங்க. அந்த வீட்டை குரு பார்க்குறாருங்க. குரு பார்த்துட்டா கோடி புண்ணியம் தானே. அப்படின்னா அப்படியே நெளிஞ்சி போய் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம் உயரும். இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் வந்து அப்படியே தவிடு பொடியாகி விலகி உங்களுக்கு வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, தன தானியம் இதெல்லாம் நல்லபடியாக ஏற்படுது. அப்படின்னா 10வது வீட்டை குரு பார்க்குறாரு. அப்புறம் உங்கள் ஜாதகத்துக்கு 12வது வீடுங்க. 12வது வீடு வந்து இந்த சயனஸ்தானம், இழப்புகளை பற்றி பார்க்கறது, கடன் வசூலிப்புகளில் வந்து நம்ம ஏமாற்றப்படுறதை பற்றி பார்க்கறது, நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டு போனவங்களை பற்றி பார்க்கறது, நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம போனவங்களை பற்றி, இதெல்லாம் அந்த 12வது ஹவுஸ் ஆஃப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
இந்த 12வது வீட்டை பார்க்குறாரு. வராமல் இருந்த கடன் மேசராசிக்காரவங்களுக்கு வருங்க இந்த காலகட்டத்தில். நீண்ட நாளாக நம்மளுக்கு வந்து ஏமாத்திட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதை உணர்ந்து திரும்ப வந்து பணத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரி, இதெல்லாம் ஒன்று இருக்குது. எனக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில், நான் வந்து ரொம்ப சிறப்பாக இல்லை. 7.5 சனியினோட தாக்கம் என்னுடைய 12வது வீட்டில் குரு பார்க்குறாரு. 7.5 சனி என்னை போட்டு பிழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் மேசராசிக்காரங்க. கிடையாதுங்க. இந்த குரு வந்து உங்கள் வீட்டை பார்க்குறாரு இல்லையா இந்த பயிற்சியில், அப்படின்னா மேசராசிக்காரவங்களுக்கு குரு பார்க்குறாரு. சனி வந்து குருவுக்கு கட்டுப்பட்டவர். குரு இருக்கிற இடத்துல சனி வந்து பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டார். அப்படின்னா ஒரு வருஷ காலகட்டத்துக்கு 2027வது வருஷங்க உங்கள் ஜாதகத்துக்கு குரு எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி 6வது மாதம் 2027 வரைக்கும் அங்கே இருக்க போகிறாரு. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு மிக சிறந்த வெற்றியை கொடுக்கும். 7.5 சனி நடக்குது, அதை யாரும் தடுக்க முடியாது. 7.5 சனின்றது மேசராசிக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் 1 மடங்குன்னா மேசராசிக்கு 3 மடங்கு அமுத்தும். அப்படியே அழுத்தி தான் தூக்கி விடும். ஆனாலும் அந்த வீட்டுக்கு குரு வந்துட்டாரு, போதும் நிறுத்து, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு மரியாதை அந்த குரு பகவானை சனி பகவான் அப்படியே மரியாதையாக உட்கார வச்சு, சரி நீங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாமே மங்களமாக நடக்கும். அப்படின்னா மேசராசிக்காரவங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் அதுக்கு மருந்து பார்ப்பீங்க, அது நல்லா ஆகும். உங்களுக்கு வராத கடன் வந்து சேரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த புத்திர சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு கிறக்கமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது என்னதான் ஆக போதோ தெரியல, இது எப்படி இருக்க போதோ, குழந்தைகளுடைய அவங்களுடைய மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண சம்பந்தமான விஷயம் எல்லாத்திலையும் தடுமாறி கொண்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன விஷயங்க, மேசராசிக்காரவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வகட்டா இருந்தீங்க. ஆனால் பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கௌரவமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை, உள்ளுக்கு எல்லாமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் தடுமாற்றமாக இருந்தீங்க. அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னு தடுமாற்றமாக இருந்தீங்க. ஆனால் உங்களை கடவுள் கைவிடவே இல்லை, அந்த முருகன் கைவிடவே இல்லை. ஏன் தெரியுங்களா? மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரக தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகன் தான். முருகன் வழிபாடு மேசராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யும். அப்படி உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு வந்து அப்படியே கையில் கொடுத்துட்டு போனுச்சு, உங்களை கை தூக்கி விட்டுச்சு. இந்த மேசராசிக்காரவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனை பேருங்க அடகு கடைக்கு போனீங்க, பசா கடைக்கு, கடன் வாங்கக்கூடாத இடத்துல கடனை வாங்கிட்டு அது கொடுக்க முடியாமல் நீங்கள் தடுமாறி அப்படியே கண்ணீர் வடித்த காலம் எவ்வளோ இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக திட்டவட்டமாக நிச்சயமாக வரும். அதுதான் அந்த குரு பயிற்சி. உங்களுக்கு குரு சுகஸ்தானமாகி 4வது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாகிடுச்சு, ஆனால் அந்த தூக்கம் போன தூக்கம் நல்லபடியாக வரும். சுபிட்சமான இடங்கள்ல வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நாள் வரைக்கும் கடல்ல அப்படியே மாட்டிக்கிட்டே இருந்தோம், எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்படி சரி வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை செய்ய முடியாமல் உடல் பலகீனமாக போனுச்சு. உடம்புல என்ன நோயின்னு தெரியாமவே நம்ம வந்து போராடி கொண்டிருந்தோம். எதற்கு தான் மருந்து சாப்பிட்றோன்னு தெரியாமல் போனுச்சு. இதெல்லாம் மேசராசி அனுபவிச்சிருந்தீங்க. அது மட்டுமா, வேலை உத்தியோகம் தொழில் பார்க்குற இடத்துல நம்மக்கிட்ட கூட இருந்தவங்க வாங்கின கடனே வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியாமல் போனுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு போனீங்க. வார்த்தையில் சொல்ல முடியாத அளவு கஷ்டங்க தான் மேசராசிக்கு இந்த 7.5 சனி வந்த காலம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிங்க அப்படியே கடலில் வந்து விழுந்து அப்படியே நீந்தி கையால் நீந்தி கரைக்கு வந்த மாதிரி கண்ணை திறந்து பார்க்குறேங்க, அப்பா கரைக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமூச்சு விடக்கூடிய காலத்தில் இருக்குதுங்க. ஏன் தெரியுங்களா? குரு சாதாரணமாக சுகஸ்தானத்துக்கு வரலைங்க, 12 வருஷத்துக்கு உச்சம் பெற்று குரு பகவான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. உச்சம்னா தெரியுங்களா? ஆங்கிலத்தில் எக்ஸால்டட் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ஜாதகத்தில் உச்சம் பெற்றுச்சு? ராமாயணத்தில் ராமருடைய ஜாதகம், அவர் கடக லக்னம் கடக ராசிங்க. அந்த ராசி அந்த லக்னத்தில் இருந்ததுனால அவர் புனர்பூச நட்சத்திரம், அவர் வந்து தொலைத்த கிரீடத்தை திருப்பியும் பெற்று, கடத்திக்கிட்டு போன சிறைப்பிடிக்கப்பட்ட மனைவியை திருப்பியும் பெற்று திருப்பியும் ராஜாவாகி மகுடம் சூட்டினாருங்க ராமர். இன்னைக்கு ராமரை வந்து நம்ம தெய்வமாக இருக்கிறோம். அந்த தெய்வத்துக்கே அந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனால் அந்த அந்த சூழ்நிலை அந்த வீட்டில் தான் மேசராசிக்காரங்களுக்கு குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு இது நல்லது. நீங்கள் தைரியமாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, புதுசாக பொருள் வாங்க போகிறீங்களா, புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களா,
இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு வந்திருக்கிறாரு, உங்கள் 10வது வீட்டை பார்க்குறாரு. அப்புறம் உங்களுடைய மேசத்துக்கு வந்து சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய 12வது வீட்டை பார்க்குறாரு. அதனால் என்ன கஷ்டங்களாக இருந்தாலும் படிப்படியாக விளைக்கும். ஆனால் மேசராசிக்காரங்க ஒன்று செய்யுங்க, குறைச்சி பேசுங்க. மற்றவங்க பேசுகிறத கேட்டுட்டு பேசுங்க. ஒன்று, கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. மேசராசிக்கு ஒரு பழமொழியை நீங்கள் நினச்சிக்கணும். கடன் வாங்கி கடன் கொடுக்குறதும் மரம் ஏறி கைவிடுறதும் மேசராசிக்காரங்களுக்கு ஒன்று. கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் மரம் ஏறி கைவிட்டவனும் ஒன்று. அது மேசராசிக்காரங்களுக்கு பொருந்தும். பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அதை அந்த காசை நீங்கள் தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலேங்க மிக முத்தாய்ப்பான ஒரு விஷயத்த மேசராசிக்காரங்க பார்த்துக்குங்க. குறைச்சி பேசுங்க. என்னதான் வீட்டில் சண்டை சச்சரவாருனாலும் விட்டு கொடுத்து போயிருங்க. அது உங்களுக்கு முடியாத ஒரு விஷயம். திருப்பி பேசலைன்னா உங்களுக்கு தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். திருப்பி பேசினா தான் மேசராசி. ஆனால் இப்போது நீங்கள் பேசாமல் இருந்தால் தான் நீங்கள் புத்திசாலி. அதனால விட்டு கொடுத்து போயிருங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்றுங்க, மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில். அது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. சரிங்க, இதெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு சிறந்த பரிகாரம் இருக்குமா இந்த காலகட்டத்தில்? மேசராசிக்காரங்க திட்டவட்டமாக அப்படியே உணர்ந்து சொல்கின்றேன். நாங்களாம் வந்து பத்துமலை அடிவாரத்தில் ஒரு ஹோமம் செஞ்சோம். உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசாக இருந்தவங்களுக்கு தெரியும், வயசானவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது சொந்த செலவில் தான் பண்ணப்பட்டது. என்ன ஹோமம் அப்படின்னா, ருத்ர சாந்தி சௌபாக்கிய ஹோமம்னு பண்ணோம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்பாங்க. அந்த 2வது தடவை ஹோமம் பண்ணும் பொழுது சுதர்சன ரட்சைகளை எந்திரங்களை வச்சு பூஜை பண்ணணும். என்ன தெரியுங்களா, மனுஷனுக்கு மிக சிறந்த பாதுகாப்பு. சத்தியம் சொல்றேங்க, மிக சிறந்த பாதுகாப்பு. திட்டவட்டமா சொல்றேன், மிக சிறந்த பாதுகாப்பு. எந்த சூழ்நிலையிலையும் உங்களை அப்படியே காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய ஒரு ரட்சை கவசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதர்சன ரட்சைங்க. அது கழுத்துல எங்கள் குழந்தைகளுக்கு, என்னுடைய வாடிக்கையாளர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு அணிந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுதர்சன ரட்சை, சனி கவச ரட்சையோடு சேர்த்து அணிகிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இன்னொன்றுங்க, இங்கே பாருங்க, இந்த கையில் நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி புறப்பட்டு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருப்பேன். ஆனால் இது போடாமல் வந்தேன்னா இதை நான் திருப்பியும் போய் போட்டுக்கிட்டு வருவேன். இதையும் அந்த ரட்சையும் நான் தவற விடுறதே கிடையாது. இது என்ன தெரியுங்களா, மனசுல மிகப்பெரிய சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னா இந்த பொருளுங்க. இது சிட்ரின், அதாவது தோப்பாஸ் வகை கற்கள், புஷ்பராக வகையை சேர்ந்த கல். இந்த புஷ்பராக வகையில் இருக்கக்கூடிய இந்த சிட்ரின் பிரேஸ்லெட்டுங்க குருவினுடைய ஆதிக்கத்தில் உள்ள கல். அதனால தான் நம்மளுக்கு இடது கை பக்கம் தானே இதயம் இருக்கிறது, இடது கை பக்கம் அணிஞ்சிருக்கும். இது ரொம்ப இது இந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த ரட்சைகளில் சுதர்சன ரட்சை இது கையில் அணி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல சூழ்நிலை, நேர்மறையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டிங்க உங்கள் வீட்டில் வாசலில் மங்களமான ஒரு பொருளாக நீங்கள் கருதுனீங்கன்னா குதிரையினுடைய லாடங்க. இந்த குதிரைக்கு வந்து ஸ்ரீ சுக்தம், மகாலட்சுமிக்கு சொல்லக்கூடிய அந்த சுக்தத்திலேயே சொல்லுங்க, அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினி. குதிரை வாகனத்தில் வரக்கூடிய, குதிரையோட ரதத்தில் வரக்கூடிய மகாலட்சுமியை நான் ஆராதிக்கின்றேன் அப்படின்னு. அந்த குதிரையோட லாடம், ஓடி தேய்ந்த குதிரையோட லாடம், அஸ்வரோட எந்திரம், கண்டிஷ்டி கணபதியோட எந்திரம், தத்தாத்திரேயரோட எந்திரம், இந்த 3 இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய மங்களமான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள், அதர்மமான விஷயம் இல்லை, கெட்ட விஷயங்கள் இல்லை, தர்மமான விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக வெகு சீக்கிரத்தில் நடக்கும் என்று சொல்லி, இந்த மேசராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில ஈஸ்வரன் சாட்சியா, பிரம்மா சாட்சியா, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக அகில புவனங்களை எல்லாம் ரட்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கூடிய மகாவிஷ்ணுவின் துணையோடு சொல்கின்றேன். அகத்தியரையே குருவாக வருஷத்து சொல்றேன். நீங்கள் தொட்டது தொடங்கும், நட்டது முளைக்கும். கண்டிப்பாக நீங்க தோற்க மாட்டீங்க. தோற்கிறதுக்காண்டி பிறந்தவர்கள் மேச ராசியே கிடையாது. என்னைக்கும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் என்று உங்களுடைய படைப்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி.